சிறு இடைவேளைக்கு முன்னாடி வாட்டர்மெலனில் கார்விங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் எக் மசாலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து இந்த மாதிரி கஸ்கசா பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன் பேஸ்ட் அந்த சாத்தே பண்ணுறீங்க இல்லைங்களா, அதே வந்து திக்னிங் ஏஜென்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்காது. ஒரு மாதிரி ஒரு செமி கிரேவி மசாலாவில் எக்கு வச்சு அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. நறுக்கிய வெங்காயம் 1, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கருப்பு மிளகு 1 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் சிறிதளவு, நெய் 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, தக்காளி நறுக்கியது 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், வேக வைத்து ஓடுரித்த முட்டை 2, நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு. நேயர்களே, நார்த் இந்தியன் ஸ்டைல் எக் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம். இதை ப்ரிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. இப்போ நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து எக் மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பிளாக் பெப்பர்கார்ன்ஸ் அண்ட் ஹோல் கரம் மசாலாஸ் ஆட் பண்ணி அதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்க. அந்த பேஸ்ட்டை வச்சு தான் இந்த எக் மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதை நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதோட ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு டிஷ்ஷை ஹாட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். அந்த கீ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், நல்லா ஹீட் ஆகணும்னு வச்சுங்களேன், அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். இது எதுக்காக நீங்கள் வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்னு வச்சுங்களேன். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அருமையான ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் கீயை ஹீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணுறீங்க. லைட்டாக உங்களுக்கு அந்த கொரியாண்டர் சாத்தே ஆனோன்னே இதிலே நீங்கள் வந்து சாப்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு வச்சுங்களேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் இதை நல்லா சாத்தே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆனியன்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் அண்டு டிரான்ஸ்பரண்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்போது இதுலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கோடைய நீங்கள் வந்து ஹோல் கரம் மசாலாஸ், அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய், அதோட நீங்கள் வந்து கருப்பு மிளகு போட்டு அதையும் நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. அதை போட்டுட்டு தான் இப்போ நீங்கள் வந்து நல்லா சாத்தே பண்ணணும். அதை ஒரு ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு இதை நல்லா நீங்கள் சாத்தே பண்ணணும்னு வச்சுங்களேன். இதை வந்து நல்லா சாத்தே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் ஹோல் கரம் மசாலா இருக்க ரா ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து போகணும்னு வச்சுக்கோங்க. அதனால் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. நீங்கள் கீ நிறையா போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா சாத்தே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இந்த ரா ஃப்ளேவர் வந்து போயிடுச்சுங்க. இப்போ வந்து இதிலே நீங்கள் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை சாத்தே பண்ணணுங்க. இதிலே நல்லா டொமேட்டோஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் ஆட் பண்ணுறீங்களோ அதோட கொஞ்சம் அதிகமாகவே டொமேட்டோஸ் இருக்கலாங்க. ஏன்னா இந்த டொமேட்டோஸை தான் உங்களுக்கு வந்து திக்கனிங் ஏஜென்ட்டாகவே இருக்கும். இதில் இதையும் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். இப்போ இந்த டொமேட்டோஸ் வந்து நல்லா மேஷ் ஆகிற வரையும் இதிலே நீங்கள் வந்து நல்லா சாத்தே பண்ணணும்னு வச்சுங்க. இப்போ சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுவோம். நாட்டு தக்காளியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சோர் டேஸ்ட்டு கொடுக்கும். அதே சமயம் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகிடும். பட் வந்து நார்த் இந்தியன் வந்து பெங்களூர் டொமேட்டோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா ஃபேமாக இருக்கும், ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சாத்தே ஆகிறதுக்கு, அதாவது நல்லா வணங்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க.
இப்போ இந்த டொமேட்டோஸ் நல்லா சாத்தே ஆகிற வரையும் நல்லா உங்களுக்கு வந்து மேஷ் ஆகிற வரையும் நல்லா சாத்தே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சாத்தே ஆகிட்டுருக்கு. இன்னும் டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாத்தே ஆகலைங்க, அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். இது மாதிரி நல்லா நீங்கள் வந்து சாத்தே பண்ணணும்னு வச்சிங்களேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மசாலா ரெடி ஆகிடும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதுலேயே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சிறிதளவு மஞ்சள் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்க. அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க, அதாவது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லேடில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு வந்து உடனே பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். எதுக்காக இப்போ தண்ணி ஆட் பண்ணுறீங்கன்னா, இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி நல்லா நீங்கள் சிம்மரில் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா மேஷ் ஆகி ஆனியன்ஸ் எல்லாம் மசாலாவோட நல்லா மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் ஒரு கிரேவி கிடச்சிடும். ஸோ நம்ம வந்து சீசனிங் செக் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலான்னு வச்சுங்களேன். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு லிட்டை போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மசாலா வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகும். நேர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லிட்டோட கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மரில் வச்சுட்டோங்க. சிம்மரில் வச்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோலாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் கிரேவி வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஓவருங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவையான அளவு சீசனிங் கரெக்டாக, அதாவது சால்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நீங்கள் எக்ஸ் மசாலாவோட இதை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணுங்க. நல்லா கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் கிவ் எ வெரி குட் ஃப்ளேவர், நல்லா உங்களுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இது மேலேயே நல்லா எக்கை வச்சுட்டு ஒரு 1 மினிட் நல்லா நீங்கள் வந்து குக் பண்ணிடலாங்க. நேர்களே எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேர்களே இந்த வாரம் வாட்டர்மெலன் கார்விங் எப்படி செய்கிறது, எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நீங்கள் வீட்டில் செய்யும்போது புதுசாக நிறையா கற்றுக்கலாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு வெரைட்டியாக சமைச்சு போடலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் கிடைக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹோட்டலுக்கு போகணுங்கிற மாதிரிலாம் வீட்டிலே எல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், வீட்டில் இருக்கவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ருசியான உணவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's goodbye from Kadir. Thank you.